இடுக்கி மாவட்டம் பூப்பாறை அருகே கஜனாபாறை ஏலத்தோட்டத்தில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த தம்பதி வேலை பார்த்தனர். இவர்களது 15 வயது மகள் தனது ஆண் நண்பருடன் கடந்த 22ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி பூப்பாறைக்கு சென்றார். அங்குள்ள தேயிலை தோட்டம் அருகே நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த பூப்பாறையைச் சேர்ந்த 22 வயது அரவிந்த், 19 வயது சாமுவேல், 19 வயது சிவக்குமார், 22 வயது சுகந்த் மற்றும் இரு சிறுவர்கள் ஆகியோர் ஆண் நண்பரை அடித்து விரட்டினர். சிறுமியை வலுக்கட்டாயமாக தேயிலை தோட்டத்திற்கு தூக்கிச் சென்று பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்தனர். இதில் 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். சிறுவர் இருவர் மீதான வழக்கு தொடுபுழா சிறார் கோர்ட்டிலும் மற்ற 4 பேரின் வழக்கு தேவிக்குளம் போக்சோ விரைவு கோர்ட்டிலும் நடந்தது. தேவிக்குளம் போக்சோ விரைவு கோர்ட் நீதிபதி சிராஜுதீன் விசாரணை நடத்தினார். இதில் அரவிந்த் விடுதலை செய்யப்பட்டார். சாமுவேல், சிவக்குமார், சுகந்த் ஆகியோரை குற்றவாளிகள் என அறிவித்து மூவருக்கும் தலா 90 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 40,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். അതായത് ഇന്ത്യൻ പീനൽ കോഡിലെയും പോക്സോ ആക്ടിലെയും വിവിധ വകുപ്പുകൾ പ്രകാരം ടോട്ടൽ 90 വർഷം കഠിന തടവാണ് കോടതി വിധിച്ചിരിക്കുന്നത്. 1, 2, 3 പ്രതികൾക്ക്. പിന്നെ കൂടാതെ 40,000 രൂപ ഫൈൻ എമൗണ്ട്. ഫൈൻ അടച്ചില്ലെന്നുണ്ടെങ്കിൽ 8 മാസം കൂടെ കഠിന തടവ് അനുഭവിക്കണം. ഫൈൻ എമൗണ്ട് അടച്ചു കഴിഞ്ഞാൽ ആ എമൗണ്ട് വിക്ടിമിന് കൊടുക്കാനായിട്ടാണ് കോടതി ഉത്തരവായിട്ടുള്ളത്.